அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 31 வாட்ஸ்அப் பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரியுது. அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி நோட் 12 சீரீஸ் இதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். பட் இப்போது ரிவீல் ஆயிருக்க ஃபீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வெறும் 2999 ரூபா. நம்ம முடியல. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 1007 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப்புடைய ப்ரைவசி செக்யூரிட்டிக்காக வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வாட்ஸ்அப் சர்வீசஸை இவங்க டிசேபிள் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அதாவது டிசம்பர் 31 எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வாட்ஸ்அப் சர்வீஸ் இருக்காது அப்படிங்கிற லிஸ்ட் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே பழைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 4.1 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் ஆகாது. OS 4.1க்கு மேலே இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அதே நீங்கள் iOS யூசர் அப்படின்னா iOS 12 கீழே இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒர்க் ஆகாது. iOS 12க்கு மேலே இருக்கக்கூடிய வெர்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இங்கே லிஸ்ட் ஆஃப் டிவைசஸே ரிவீல் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் பார்த்தீங்கன்னா LG நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சாம்சங் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஐஃபோன் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது iPhone 5, 5C இதுக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ஹுவாவியுடைய சில பழைய டிவைசஸ். LG அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்குது. ஆப்டிமஸ் சீரீஸ் உடைய பழைய லைனப் F சீரீஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணுறாங்க. L சீரீஸ்லையும் டிசேபிள் ஆகுது. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய A2, சாம்சங் உடைய S2, S3 மினி, இதோட சோனி எக்ஸ்பீரியான்னு இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாட்ஸ்அப் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 31 அவங்களுடைய சர்வீஸ் இதில் டிசேபிள் பண்ணுறாங்க. இந்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜொமேட்டோ 2022 பெஸ்ட் ஃபுட்டி ஆஃப் த இயர் அவார்டு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2022 எந்த சாப்பாடு அதிகமாக ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஃபுட்டி ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒருத்தர். இவர் 2022 இது வரைக்கும் ஆர்டர் பண்ண சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3330 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 9 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை தான் பெஸ்ட் ஃபுட்டி ஆஃப் த இயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் மும்பை சேர்ந்த ஒருத்தர் ப்ரோமோ கோட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதிகமாக சேவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடில் 2.25 லட்சம் இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி சேவ் பண்ணதுனால அவருக்கும் ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மோஸ்ட் ஆர்டர்டு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வழியாக 2022 அதிகமாக ஆர்டர் செய்யப்பட்டது பிரியாணி. ஸ்விக்கிலையும் அதை தான் சொன்னாங்க, பிரியாணி தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பீஸா அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் மசால் தோசை அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வெறும் 2499 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்புகிற மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவுடைய இந்தியா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 கிட்ட இருக்குது. ஆஃபரெல்லாம் போட்டால் கூட 85,000 குறைஞ்சி அதை வாங்க முடியாது. பட் இது 2499 அப்படின்னு சொல்லும்போது ஃபயர் போல்ட் இவங்க ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா எப்படி இருக்குமோ அதே டிசைனில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் மட்டும் உங்களுக்கு கையில் போட்டிருந்தா ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு என்ன ஃபீச்சர்ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1.96 HD டிஸ்பிளே, 123 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டி, IP67 ரேட்டிங், GPS ஸ்பேஸ் ட்ராக்கிங் மோட், அதோட நார்மல் சென்சார்ஸ் எல்லாத்தோடையும் டிசம்பர் 30 ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா லுக் அலைக் இந்த டேக்லைன் கீழே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஜியோ ஃபைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அவுட்டேஜில் இருந்தது. 1 மணி நேரத்துக்கு நிறைய பேரால் ஜியோவுடைய வைஃபை நெட்ஒர்க்காக இருக்கட்டும், மொபைல் சர்வீசஸ் நிறைய யூஸ் பண்ண முடியல. இந்தியா முழுக்க நிறைய யூசர்ஸ் ட்விட்டர் ஹேண்டல் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஜியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவுட்டேஜில் இருந்தது. காரணம் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ மட்டும் இல்லை, ஹேத்வே, ஏர்டெல் கூட சில யூசர்ஸ்க்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. மேபி வெதர்னாலேயா இல்லை டெக்னிக்கல் கிளிச்சா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்களா? தவிர கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங்குடைய நெக்ஸ்ட் லான்ச் சாம்சங்குடைய A14 இருக்கலாம். ஏன்னா இப்போ இது ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்காக இருக்குது. ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா அண்ட் இந்தோனேஷியா 2 இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே 2 ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று 4G இன்னொன்று 5G லிஸ்டிங்காக இருக்குது. ஏற்கனவே யூஎஸ் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படின்னு லிஸ்டிங்காக இருந்தது. ஆனால் இப்போ மாடல் நம்பர்ஸோட லிஸ்டிங்காக இருக்கிறத பார்க்கும்போது 5G ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸினோஸ் சிப்பில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியா, இந்தோனேஷியா இங்கே எக்ஸினோஸுடைய 1330 இந்த சிப்பில் இவங்க லான்ச் பண்ணலாம்.
அதே வந்து 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ G88 அப்படின்னு தெரியுது. ஸோ A14ல் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் பேக் டு பேக் லான்ச் ஆகலாம். ரியல்மி நம்பர் சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Realme 10 கமிங் சூன் டீசர் இந்தியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட் என்னன்னு தெரிய வரல. Realme 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் மற்ற 10 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ரியர் சைடில் கேமரா மாடியூல் டுவல் சென்சார் 50 மெகா பிக்சலாக இருக்கலாம் தெரியுது. Realme 10 சைனாவில் 5G கொண்டு வந்திருந்தாங்க மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல். பட் இந்தியாவில் 4G வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மீடியாடெக் ஹீலியோ G99ல் லான்ச் ஆகலாம் தெரியுது. 5000 mAh பேட்டரி சார்ஜரோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Realme 10. Realme GT Neo 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு சைனா லான்ச் தான். January 5th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இதோட கீ ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT Neo 5 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8+ Gen 1ல் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் பெரிய ஹைலைட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது கூடவே 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 1.5K OLED பேனல்னு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோட Realme GT Neo 5 முதல்ல சைனாவில் அப்புறம் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi Note 12 சீரிஸ் இந்தியாவில் January 5th அன்னைக்கு லான்ச் ஆகுது. நிறைய பேர் இதுக்கு வெயிட்டிங். ஏன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் Note 12, Note 12 Pro, Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. 3மே சைனாவில் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதே டிசைன் அதே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வராங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 சோனி சென்சார்னு இவ்வளோ ஹைப் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ரிவீல் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி ஃபேன்ஸ்க்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து சைனாவில் லான்ச் பண்ணது வந்து Android 13 பேஸ்ட் லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 14ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃபீச்சர்ஸ் சிப்செட் எல்லாம் அதே மாதிரி கொடுத்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 MIUI 13ஓட தான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சைனாலேருந்து இந்தியாவில் வரும்போது இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக ரெட்மி ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ ரெட்மி Note 12 சீரிஸ் Android 12 MIUI 13 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். POCO C50 இதோட இந்தியா லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் January 3rd அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. C சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே போக்கோடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 10,000 கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். போன வாட்டி C40 வந்து 6000 mAh பேட்டரியில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் 6000 mAh இருக்கலாம் இல்லை 5000 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டரி ஃபீச்சர்ஸ் தெரியுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே, மீடியாடெக் உடைய ஹீலியோ சிப் இந்த ஃபீச்சர்ஸோட POCO C50 இந்தியாவில் January 3rd அன்னைக்கு லான்ச் ஆகும். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். 2022ல் ஜொமேட்டோவில் அதிகமாக ஆர்டர் ஆன டிஷ்ஷுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் VPS. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.